வெல்கம் டு பாலாம்பிகா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். இந்த பிளாஸ்டிக் கேன்வாஷ் மேட்டில் இந்த பியோர் ஒயிட் பேர்ல்ஸ் வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ண போகிறேன். அதை தான் இதில் வந்து செய்து காட்டுறேன். இப்போ இதில் வந்து நான் செய்து காட்டுறேன். ஒரு 4 ஹோல்ஸுக்கு வந்து கனெக்ட் பண்ணி இதே மாதிரி இப்படியே நம்ம வந்து சைடாக நான் ஸ்லாண்டிங்காக தான் ஸ்டிச்சஸ் போடுறேன். இப்படியே இந்த ரோ ஃபுல்லாகவே இந்த இதை வந்து ஒயிட் த்ரெட் வச்சே இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிடணும். இதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி இந்த எட்ஜு ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் த்ரெட்டு போட்டு தான் 4 இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிடணும். இதில் வந்து இந்த கார்னர் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இது வழியாக நீடலை வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கிடணும். நான் வந்து எல்லோ கலர் த்ரெட்டு போட்டு தான் வந்து பண்ணுறேன். டபுளாக வச்சுக்கணும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். பேர்ல்ஸ் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் வந்து டபுளாக வந்து த்ரெட் போட்டுக்கிறேன். ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம இதை இந்த இடத்துல வந்து 5 ஹோல்ஸ் வந்து சொன்னேன் இல்லையா, அது மாதிரி அது உள்ளே இறக்கிக்கிடணும். 1 2 3 4 5. ஸோ இப்போ இந்த மீதி இருக்க இந்த கேப் கீழே இருக்கிறத ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பிளாக்ஸ் விட்டுட்டு அடுத்த பிளாக்ஸில் தான் இப்போ இங்கே வந்து எடுக்கிறேன் கீழே. இப்போ இதே இது த்ரெட்டில் பண்ணுறோம் அப்படின்னா பிளெயின் த்ரெட்டு பேர்ல்ஸ்னால் அடுத்தடுத்த பிளாக்ஸில் வந்து நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். பட் இது வந்து பேர்ல்ஸுங்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப இடிக்கும், அகலம் இருக்கிறதுனால. இதில் வந்து ஒரு பிளாக்ஸ் விட்டுட்டு தான் அடுத்த பிளாக்ஸில் தான் வந்து கோர்க்கணும். இதில் வந்து இங்கே கோர்த்துருக்கு. ஸோ இதில் வந்து ஒன்றும் வைக்கக்கூடாது. இங்கே இந்த இடத்துல தான் நான் உள்ளே வந்து நூலை வந்து கொடுக்குறேன். அவ்வளோதான், இந்த இடத்துல 2ஓட போதும். இதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து நூல் கொடுத்துருக்கோமா, ஸோ இங்கே பிளாங்காக விட்டுறணும். இந்த பக்கத்துலேருந்து இப்போ வந்து நீடில்ஸ் வந்து வெளியில் எடுக்கிறேன். ஏன் இதில் வந்து 2 வச்சுருக்கேன்னா, இதில் 4 வைக்கிறதுக்கு வந்து இங்கே இடம் பத்தாது. ஸோ அது வந்து டிசைனை வந்து இடிச்சிடும், நல்லா இருக்காது. அதனால் நான் இதில் வந்து ஒரு பிளாக் விட்டு ஒரு பிளாக்குக்கு தான் வந்து 4 பேர்ல்ஸ் கோர்க்கணும்.
ஸோ இப்போ இதில் இந்த இடத்துல வந்து நூலை வந்து வெளியில் எடுத்துருக்கோமா, இந்த பிளாக் வெறுமனை விட்டுட்டு இங்கே ஸோ இப்போ நம்ம அடுத்ததை வந்து உள்ள நூலை விடுறச்ச இது உள்ள நூல் விட்டுருக்கு. ஸோ இங்கே வேண்டாம், இதில் எடுக்கணும் வெளியில். நல்லா அப்பப்போ இப்படி இழுத்து லைட்டாக டைட் பண்ணிக்கிடணும். ஸோ இப்படி தான் இந்த பக்கமும் ஒரு பிளாக் விட்டு ஒரு பிளாக்கில் தான் நூலை வந்து வெளியில் எடுக்கணும். அந்த சைடும் வந்து ஒன்று விட்டு ஒன்று தான் நூலை வந்து உள்ளேயும் விடணும். இப்படி தான் இந்த ரோ ஃபுல்லாகவே முடிக்கணும். நான் முடிச்சுட்டு காட்டுறேன். இல்லை லாஸ்ட் ஒன்று இங்கே ஃபினிஷிங்கில் வந்து ஒரே ஒரு பேர்ல்ஸ் போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் பிளாக்ஸை. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது எதனால் நான் இதில் வந்து இந்த ஒயிட் கலர் த்ரெட்டில் வந்து இந்த எல்லோ கலர் நூலை விட்டு எடுக்கிறேன்னா, பேர்ல்ஸ் இல்லையா, அது வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் உருவிடாமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் இந்த நூலை இந்த ஒயிட் கலர் த்ரெட்லேயே உள்ளே கொடுத்து வெளியில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கார்னரை வந்து ஒரு ஹோல்ஸ்ன்னு கணக்கு வச்சுக்கிடணும். ஸோ இங்கேருந்து தான் எடுக்கிறேன். ஒன் 2 3 4 5. இப்போ இது உள்ளே விட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல பிளாக்ஸ் வெறுமனை விட்டுட்டு இந்த பிளாக்ஸ்குள்ளே தான் நடுவில் விட்டு எடுக்கணும் வெளியில். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 2 பேர்ல்ஸ் வச்சா போதும். இனி இதில் வந்து இந்த பிளாக்கில் விட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து பிளாங்காக விட்டுட்டு இனி இங்கேருந்து எடுக்கணும். ஒன் 2 3 4 5. இப்போ இது உள்ளே விட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல பிளாக்ஸ் வெறுமனை விட்டுட்டு இந்த பிளாக்ஸ்குள்ளே தான் நடுவில் விட்டு எடுக்கணும் வெளியில். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 2 பேர்ல்ஸ் வச்சா போதும். இனி இதில் வந்து இந்த பிளாக்கில் விட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து பிளாங்காக விட்டுட்டு ஸோ இதே மாதிரி தான் இந்த ரோ வந்து மேலே வரைக்கும் ஃபினிஷ் பண்ணணும். இப்படி தான் இந்த மேட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணணும். நான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதை வந்து மேட்டை வந்து ஃபுல்லாக டிசைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் டெய்லரிங் ஷாப்பில் கொடுத்துட்டு இந்த லேமினேட் கவர் இந்த சைடில் வர்ற இந்த கிளாத் எல்லாம் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணி ஹேண்டில் வச்சு வாங்கிட்டேன்.
இதுதான் இதோட அவுட்லுக். இது உள்ளுக்குள்ளேயும் வந்து ஒரு ஒரு சிப்பு ஒன்று வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. இது நல்லா அகலமாக பார்க்க அழகாக ஃபுல்லாக பேர்ல்ஸ் தான். இதில் வேணும்னா கூட நமக்கு இன்னும் கலர் பேர்ல்ஸ் வேணும்னாலும் நடுவில் அங்கங்கே ஒரு ஒரு கலர் பேர்ல்ஸும் வந்து இதில் வந்து கோர்த்து செய்யலாம். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.